ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நல்ல சூப்பரான ஸ்பாஞ்ச் மாதிரி இருக்கக்கூடிய ஹாட் மில்க் பட்டர் கேக் எப்படி செய்யலான்னு பார்த்தலாம். ரொம்ப ஸ்பாஞ்சியாக சூப்பராக இருக்கும். வீடியோ ஃபஸ்ட் டைமாக வரீங்கன்னா ப்ளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு ட்ரையான பவுல் எடுத்திருக்கேன். அதில் 4 முட்டை, ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு, ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸ், அப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பைனாப்பிள் எசன்ஸ். இந்த எசன்ஸ் சேர்த்துக்கோங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு ஸ்பீட்லேயே வச்சு நம்ம நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். இதுக்கு வந்து நம்மளுக்கு பவுடர் சுகர் தான் தேவைப்படும். நம்ம அப்படியே சேர்த்து பீட் பண்ணும் போது ரொம்ப லேட் ஆகும். அதனால் இந்த கேக்குக்கு பவுடர் சுகராக சேர்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம முட்டை இதில் கம்மியாக சேர்த்துருக்கோம். மைதா மாவு, சுகர் இதெல்லாம் நம்ம அதிக அளவில் சேர்ப்போம். ஏன்னா அதில் பட்டரும் மில்க்கும் நம்ம ஹீட் பண்ணிவிட்டு சேர்க்கும் போது கரெக்டாக இருக்கும். இப்போ ஃபஸ்ட்டு ஸ்பீட்லேயே ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் வரைக்கும் பீட் பண்ணிங்கன்னா நல்லா க்ரீமியாக நல்லா திக்காக வரும். உங்களுக்கு பார்க்கும் போதே தெரியும். கொஞ்சம் கொஞ்சமாக பீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சர்க்கரையை கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு 2-3 பேட்சாக சேர்த்து ஃபஸ்ட்டு ஸ்பீட்லேயே வச்சு ஒரு 4 நிமிஷத்துக்கு கரெக்டாக பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. சில பேர் என்ன தான் டீ கேக் இந்த மாதிரி பட்டர் கேக்லாம் செய்யும் போது மேலே நெக்ஸ்ட் டே பார்க்கும்போது கொஞ்சம் பிசுப்பாக இருக்குதுன்னு சொல்கிறீங்க. நான் என்ன தான் வீடியோவில் கிளியராக சொன்னாலுமே இந்த கேள்வி இப்போ வரைக்குமே வந்துக்கிட்டு இருக்குது. அதுக்கு என்ன ரீசன்னா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். நம்ம பேக் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் டாப் ராடை மட்டும் ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் ஆன் பண்ணிவிட்டு நம்ம பேக் பண்ணோம்னா நல்லா ப்ரௌன் கலராக மாறும். அந்த மாதிரி மாறிடுச்சுனாவே நெக்ஸ்ட் டே பிசுப்பாக இருக்காது, சாஃப்டாக இருக்கும். நீங்கள் அந்த மாதிரிலாம் வேண்டான்னு எடுத்துட்டிங்கன்னா கண்டிப்பாக நெக்ஸ்ட் டேக்கு பிசுப்பாக தான் இருக்கும். இந்த டிப்ஸை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் இந்த மாதிரி கேள்வி கேட்காதீங்க. ஏன்னா வீடியோ முழுசாக பார்த்துட்டிங்கனாவே உங்களுக்கு எந்த டவுட்டுமே இருக்காது. சூப்பராக செஞ்சு முடிச்சிடலாம். இப்போ பார்க்கும் போதே தெரியும் சர்க்கரை முழுமையாக கரைஞ்சி இந்த மாதிரி திக்காக இருக்கும், நல்லா க்ரீமியாக சூப்பராக இருக்கும் பார்க்கும் போதே. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம மைதா மாவு எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை ஜலிச்சுட்டு நான் ஆல்ரெடி எடுத்து வச்சுருக்கேன். அதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதிக அளவில் சேர்த்து மிக்ஸ் பண்ணும்போது கொஞ்சம் கட்டி பிடிக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் நிறைய கேள்வி கேட்டிருக்கீங்க. நான் நெக்ஸ்ட்டு வீடியோவாக Q&A வீடியோ போடலான்னு இருக்கேன். நீங்கள் போடலாமா வேண்டாமான்றதை கமெண்ட் பாக்ஸில் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. ஏன்னா நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. அது எல்லாத்தையுமே நான் நோட் பண்ணி வச்சுருக்கேன். அது தனியாக ஒரு வீடியோவாக போட்டோன்னா டவுட் கேட்குற சில பேருக்கு அந்த வீடியோ பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு கிளியராக புரியும். நீங்கள் கேட்டிருக்க எல்லா வீடியோவுமே நான் 1 by 1 போட்டிருக்கேன். டின் வீடியோ கேட்டிருந்தீங்க, கேக் டின் சைஸ் எல்லாம் அதுவும் போட்டிருக்கேன். எசன்ஸ் பற்றி கேட்டிங்க, ஒரு டவுட்டும் வரக்கூடாதுன்னு அதுக்கான தனியான வீடியோவும் போட்டிருக்கேன். இதை மாதிரி நிறைய கேட்டிருக்கீங்க. தனியாக வீடியோ போடணுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் சொன்னீங்கன்னா நெக்ஸ்ட் வீடியோவாக நான் ஷேர் பண்ணுவேங்க கூட. இந்த கேக் பார்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். அப்படியே வாயில் வச்சு தான் கரைஞ்சி போவோம், அந்த மாதிரி இருக்கும். டீ கேக் நம்ம முட்டை அதிகமாகவும் மைதா மாவு சர்க்கரை கம்மியாகவும் சேர்ப்போம் இல்லையா, இதுக்கு அப்படி இல்லை. இப்போ இதில் நான் பாலும் பட்டரும் எடுத்து வச்சுருக்கேன். அதை நல்லா அடுப்பில் வச்சு ஹீட் பண்ணிக்கோங்க. அந்த பட்டர் கரைஞ்சி வர வரைக்கும் பீட் பண்ணிவிட்டு டக்குன்னு நம்ம அந்த பேட்டரில் சேர்த்து உடனே மிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடணும். பால் ஹீட்டாக தான் இருக்கும். உடனே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். மிக்ஸ் பண்ண அதோட பேட்டரே பார்க்க ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸ்மெல்லு எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட எக் ஸ்மெல்லே இருக்காது. நல்ல ஒரு ஃப்ளேவரோட சூப்பராக இருக்கும். இது ஹீட்டாக தான் இருக்கும். இந்த பேட்டர் நம்ம டக்குன்னு மிக்ஸ் பண்ணி ஓவனை கரெக்டாக 10 நிமிஷத்துக்கு டாப் அண்ட் பாட்டம் ராட் ஆன் பண்ணி வச்சுருக்கேன். அதாவது ஆஃப் ஆன பிறகு நம்ம உடனே பேட்டரை உள்ளே எடுத்து வச்சணும். சப்போஸ் டைமிங் பத்தலைன்னா இன்னும் 2-3 நிமிஷம் கூட நம்ம ஆன் பண்ணி விட்டுடலாம். சப்போஸ் ஆஃப் ஆகிடுச்சுன்னா நம்ம ஆஃப் ஆகிட்டு ஒரு 2-3 நிமிஷம் கழித்து வச்சோம்னா ஓவனோட டெம்பரேச்சர் குறைய ஆரம்பிச்சிடும். நம்ம பேக்கிங் டைமும் மாறும். அதே மாதிரி டெக்ஸ்சர் கரெக்டாக வராது. அதனால் ஒரு 2-3 நிமிஷம் எக்ஸ்ட்ரா இருந்தால் கூட ஆன் பண்ணி விட்டுடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போது ஒரு ஸ்பேச்சுலாவை எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதுக்கு 9 inch ஸ்கொயர் டின் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். கரெக்டாக இருக்கும் ஹைட்டு, நம்ம கட் பண்ணும்போது கரெக்டாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா 9 inch கேக் டின்னில் நான் ஊற்றிட்டு ஒரு 2 தடவை மட்டும் டேப் பண்ணிவிட்டு ஓவனில் ஒரு 40லேருந்து 45 மினிட்ஸ் கொஞ்சம் லேட்டு ஆகும் இது பேக் ஆகிறதுக்கு. எந்த 45 நிமிஷம் பேக் ஆகுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னாவே சரியும் சூப்பராக பேக் ஆகிட்டே இருக்குது. இந்த மாதிரி ஒரு ப்ரௌன் நல்ல ஒரு டார்க் ப்ரௌன் கலரில் எடுங்க. அப்போ தான் மேலே பிசுப்பாக இருக்காது. இப்போ நான் இந்த கலர் போதுன்றதுனால இதை நான் அப்படியே வெளியே எடுத்துட்டேன். நல்லா ஆறணும். கொஞ்சம் லேட் ஆகும். டீ கேக்கை விட இது ஆறுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கும்.
பார்க்கும்போதே தெரியும் சைடில் எந்த அளவுக்கு இருக்குது பாருங்கள். ஹைட்டு நல்லா ஸ்பாஞ்சியாக சூப்பராக இருக்கும். அப்படியே வந்து பில்லோ மாதிரி இருக்கும், அந்த அளவுக்கு இருக்கும். இதை பார்த்தீங்கன்னா இந்த டின் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் வந்து ஹைட்டு கம்மியாகவும் ஒரு பக்கம் ஹைட் அதிகமாகவும் இருக்கும். இது ஸ்டார்டிங்கில் நான் அதை பார்க்காம எடுத்துகிட்டு வந்ததுனால அது மாதிரி இருக்குது. கட் பண்ணும் போதே பாருங்கள் எப்படி நைஃப் வந்து இறங்குது, ரொம்ப சூப்பராக இருக்கும். அடியில் வந்து நல்லா உங்களுக்கு ஒரு ப்ரௌன் கலர் வரணும்னா அதே மெத்தடு தான். பாட்டம் ராடை வந்து ஒரு 2-3 மினிட்ஸ் மட்டும் ஆன் பண்ணிவிட்டு பேக் பண்ணினா லைட்டாக வந்து ப்ரௌன் கலரில் வரும். நான் வேண்டான்றதுனால ஆன் பண்ணலை. டாப் ராடை மட்டும் ஒரு 2 மினிட்ஸ்க்கு ஆன் பண்ணிவிட்டு இந்த கலரில் வந்து நான் எடுத்துட்டேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.